மக்களே, டன் கணக்கில் மாத்திரை சாப்பிடாம வாய்க்கு ருசியா இந்த மாதிரி சாப்பிட்டு ஆயுசுக்கும் மாத்திரை மருந்து சாப்பிடாம இருக்க முடியும் தெரியுமா? இதை மட்டும் செஞ்சு வச்சுக்கோங்க. 3 வேளையும் இதையே ஊற்றி ஊற்றி சாப்பிடலாம். அம்புட்டு ருசியாக இருக்கும். ஒரு இட்லி பானையில் தண்ணி ஊற்றிக்கோங்க. இட்லி தட்டு வச்சு அதுக்கு மேலாப்பில் முருங்கைக்கீரையை சுத்தம் பண்ணி அதை வச்சுக்கோங்க. அடுத்ததாக அதில் தக்காளி, பச்சை மிளகா, பூண்டு, புளி இதையெல்லாம் சேர்த்து நல்லா வேக வைக்க போகிறோம். ஆக்சுவலாக பல ஊர்களில் இதை வதக்கி செய்வாங்க. ஆனால் இந்த மாதிரி வேக வச்சு செய்யும்போது முருங்கைக்கீரையில் இருக்க விட்டமின் சி, அயன் சத்துக்கள் அப்படியே கிடைக்கும் உங்களுக்கு. இது அப்படியே ஒரு 5லேருந்து ஒரு 6 நிமிஷம் வேக வச்சு எடுத்து வச்சா போதும். இப்போ இது வெந்துக்கிட்டு இருக்க டைமில் ஒரு தாளிக்கிற கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு இது ரெண்டையும் நல்லா வறுத்து பொன்னிறமாகிற வரையும் வறுத்து எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு கருப்பு உளுந்து தான் பயன்படுத்துகிறேன். நீங்கள் வெள்ளை உளுந்து கூட பயன்படுத்தலாம். இப்போ இது நல்லா பொன்னிறமானதுக்கு அப்புறமா அப்படியே எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் எண்ணெயை இருத்துட்டு வெறும் பருப்பை மட்டும் சேர்த்துக்கோங்க. மிச்சம் இருக்க எண்ணெயை நம்ம தாளிக்க பயன்படுத்திக்கலாம். இப்போ இது நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ எடுத்து ஆற வச்சுட்டு முருங்கைக்கீரையை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. அடுத்ததாக தக்காளியை தோல் எடுத்துட்டு அதை சேர்த்துக்கோங்க. தோலோடு சேர்த்தாலும் ஒரு பிரச்சனை இல்லை, நான் தோல் எடுத்துகிட்டு சேர்த்துக்கிறேன். மிச்சம் இருக்க பூண்டு, பச்சை மிளகா, புளி இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நல்லா நைஸாக அரைச்சி ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. இப்போ சட்னி கன்சிஸ்டன்சிக்கு கொஞ்சமாக மிக்சியில் தண்ணி கலந்து அதையும் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டு ஒரு கரண்டியை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்ததாக தாளிக்கிற கடாயில் எண்ணெய், கடுகு சேர்த்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இந்த தாளிப்பை அதில் சேர்த்துருங்க. அவ்வளோதான், சூப்பரான சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது முருங்கைக்கீரை சட்னி தாங்க, ஆனால் முருங்கைக்கீரை வாசனையே வராது. செம்ம ருசியாக இருக்கும். இட்லி, தோசை, சாதம் இப்படி எல்லாத்துக்குமே பிரமாதமான காம்பினேஷனாக இருக்கும். உங்கள் வீட்டில் அடிக்கடி பண்ண சொல்லி கேட்பாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.